ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து படத்தோட பேர் என்ன? சோலி முடிச்சு. படத்தோட பேர் மேயாதமான். மேயாதமானை பற்றி சொல்லணும்னா அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிற படமாக இருக்கும். வேறு ஒரு ஒன் சைட் லவ் எப்படி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி உள்ள படம் இருக்கும். அந்த படத்தை பற்றி அது வந்து இப்போ வந்த படம் இல்லை, முன்னாடி நிறைய வருஷம் முன்னாடி வந்த படம். வேறு கூட சொல்லுங்கள். அந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, மேயாதமான் எதை பற்றி ஒரு படம்? ஒரு லவ், ஒன் சைடு லவ்வை பற்றி இல்லை, 2 ஒன் சைடு லவ்வை பற்றி சொல்கிற ஒரு அழகான சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட டிரெக்டர் ரத்னகுமார். காக்கா கழுகு கதை மூலமாக ஃபேமஸான ரத்னகுமார் எல்லாத்துக்குமே தெரியும். ரைட்டர், லியோவில் டைலாக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, கைதியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரைட்டராக நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ கூட கராத்தே பாபு ஜெயம் ரவி படத்துக்கு டைலாக்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் குலு குலுன்ற படம் எடுத்தவர், ஆடை அமலாப்பால் வச்சு ஆடைன்ற படம் எடுத்தவர், நிறைய படம் எடுத்திருக்காரு. இவரோட படத்தில் உள்ள ப்ளஸ் என்னன்னா, ரிலேட்டபிளாக இருக்கும். இந்த கதை ஒன்றும் ரொம்ப புதுமையான கதை அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஒரு ஒன் சைடில் யூஸ்வலான கதை. ஆனால் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க சீன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். உனக்கு பிடிச்ச சீன் என்ன இதில்? அந்த பேர் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூடும்போது அந்த ரேடியோ ரெக்கார்டிங்கை நல்லாச்சிட்டு ஒரு பாட்டு போடுவார்ல, நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச சீன்னு சொல்ல போனால், அந்த கல்யாண மண்டபத்தில் நடக்கிற சீன். கல்யாண மண்டபத்தில்னா கல்யாணம் நடக்கும்போது கிஷோர் என்ற கேரக்டர் கல்யாணம் நடக்கும்போது ஜாஸ் ராக்குன்னு போய் பாடுற ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படமே என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வைபவை பற்றி சொல்லியே ஆகணும். வைபவ் வந்து இந்த படத்தில் ஆக்டிங்கே ரொம்ப புதுசாக இருக்கும். என்ன சொல்கிறது, லோக்கல் சென்னை பாஷை எப்படி பேசணும் அதே மாதிரி அழகாக பேசியிருக்கார். ஒரு பேக்கேஜை என்ன சொல்கிறது, மனசில் ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டே இந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு லவ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒன் சைடு லவ் அந்த பொண்ணுக்கிட்ட இவர் பேசிடுவார். பேசுகிற அன்னைக்கு இந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணுப்பா அப்படின்ற ஒரு இம்பேக்ட் தர முடியாத ஃபஸ்ட்டு சீன் அது. அதில் டைட்டில் கார்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூசைட் பண்ணுறதுக்கு மேலே போகுவார். ஊரெல்லாம் எத்தனை ஒன் சைடு லவ் எப்படிலாம் இருக்குன்றத ஒரு டைட்டில் கார்டில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக சூப்பராக வச்சுருப்பாங்க. அந்த படத்தை போய் சொல்லணுன்னா ஒவ்வொரு சீனும் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேர் பண்ண கேரக்டரும் சூப்பராக இருந்திருக்கும். அதேமாதிரி அதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர்னு சொன்னால், அந்த இடையில மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஒரு சீனில் வருவாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து அந்த சீனில் அவன் 2 நிமிஷம் தான் வந்திருப்பாங்க, அதுலேயும் அழகாக நடிச்சிருப்பாங்க. அந்த சுட்டுட்டான், நான் எடுத்து வச்சுருந்தேன் சுட்டுட்டான். அதில் கலைன்னு ஒரு கேரக்டர் வரும், நானே ஞாபகப்படுத்தி விட்டேன். கலைன்னு ஒரு கேரக்டர் வரும், ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கான ஒரு சீன் அது. அந்த சீன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷம் 2 செகண்ட் அதுக்கு ஃப்ரேம் வரும்போது அதில் ஒரு வெக்கம், ஒரு ஷைனஸ் எல்லாத்தையுமே அந்த பையன் முன்னாடியே வச்சுட்டாங்களே அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, ஆமாம் பேர் என்ன, கலை, இவ்வளோ தான் அந்த டைலாக் இருக்கும். அந்த சின்ன கேரக்டர் கூட ஒரு ஆர்க் இருக்கும். அதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு படம். அதே மாதிரி ஒரு தனி நபருடைய டிசிஷன் வந்து எப்படி சோஷியலால் ப்ளஷர் பண்ண வைக்குது, ப்ரெஷர் ஆகுதுன்றதை இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. வேறு அவங்க தங்கச்சி கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்துஜா கேரக்டர் நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து லவ் பண்ணது வந்து சொல்லாமல், அவங்க ஃப்ரெண்டு அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் லவ் பண்ணேன்னு சொல்லி தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து கடைசியில் அவர் புரிய வச்சு நல்லா இருந்தது ப்ரப்போஸ் பண்ணி. என்ன சொல்லணும்னா, இந்த படத்தில் காஸ்டியூம் டெக்னிக்கல் சைட் போனால் காஸ்டியூமை பற்றி பேசுவோம். ஏன்னா வழக்கமாக நம்ம பார்க்கலாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியை காணிக்கிறேன், ரியலிஸ்டிக்காக காணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2.5 டன் ஏசி நடு ஹாலில் இருக்கும். அப்படிப்பட்டான படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் ரிப்பீட்டடான ஷர்ட்ஸ், கலர் ஃபேடான ஷர்ட்ஸ், அந்த மாதிரியான இது வந்து இந்த படத்தில் இருக்கிறது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நம்ம வீட்லேயும் இப்படி தானே இருக்கும். இதுதான் அந்த படத்தோட வெற்றியை. ஒவ்வொரு கிராஃப்டில் உள்ளவங்களும் சொல்லாமே அந்த கதையை சொல்லுவாங்க. இப்போ காஸ்டியூம் டிசைனர்கிட்ட போய் சொல்கிறது இல்லை, இப்படி ஒரு ஃபேடான கலர் ஷர்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் அந்த படத்தை மெருகேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்க்ரீனில் பயங்கரமாக தெரியுது. இந்த படம் ஏன் இப்போ எடுத்து பேசுகிறோன்னா, இந்த
இந்த படம் எல்லாத்துக்குமே தெரியுமான்னு கேட்டால் அந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படத்தோட பாட்டுகள்லாம் ரொம்ப ஹிட்டு. பிரதீப்குமார் வந்து இதை மியூசிக் பண்ணியிருப்பார். இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஆனால் அதில் படம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதோட காமெடி சீன்ஸும் அண்ட் டப்பிங் மெயினாக இதில் பேக்கேஜஸ் ஒரு மனசில் ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுக்கு இருக்கிற வைபோ பேசுகிறதுமே அந்த எப்படி ஃபீலிங்ஸை எப்படி பேசுகிறாருன்றத பேக்கேஜ் அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குன்றது வாய்ஸில் அவ்வளோ சூப்பரான மாடுலேஷன். அது இவன் சொல்லி போகிறவ தான் நான் அந்த படமே பார்த்தேன். இந்த ரிவ்யூ நேற்று தான் நான் வந்து பார்த்தேன். நல்லா தான் இருந்து ஃபஸ்ட்டே நேற்று தான் ஃபஸ்ட் பார்க்கேன். நல்லா இருந்து படம் வந்து பாட்டு ஹிட் ஆச்சு. சின்ன சின்ன காமெடி சீன்லாம் பார்த்துருங்க. ஆனால் ஃபுல் படமும் நான் பார்க்கல. நேற்றுக்கு தான் பார்த்தேன். சொன்னோன்னே இந்த படம் ரிவ்யூ போடலாம், இப்போ உள்ள படம் ரிவ்யூ போடலாமே, எதுக்கு இவ்வளோ முன்னாடி உள்ள படத்தை போடணும். ஆனால் கண்டிப்பாக பார்த்தா படம் ரொம்ப சூப்பராக இருந்து ரிவ்யூ போட்டது. இந்த மாதிரியே நிறைய பேர் இந்த மாதிரி படத்தை பார்க்காம இருப்பீங்க. வருது தான் சனி ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும், எந்த படம் பார்க்கலான்ட்டு வெட்டியாக நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நடா படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரீல்ஸை ஸ்வைப் பண்ணியே மொத்த டேட்டாவை காலி ஆயிரும். மேயாதமன் படத்துக்கு சூப்பரான ஒரு படம். யூடியூப்பில் இப்போவும் ஃபுல் படமும் இருக்குது, பாருங்கள் தயவு. தேங்க்யூ. இதே மாதிரியான ரிவ்யூவை பார்க்கணும்னா நாஞ்சில் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹிடன் ஜெம்மை பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹிட் அண்ட் ஜெம் பற்றி பேசணும் கமெண்ட் பண்ணுங்கண்ணா. பை பாய்.